திருமாவளவனை சிறுமைப்படுத்துவதா? ராசாவுக்கு எதிராக கொந்தளித்த விசிகாவினர். யூடியூப் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா திருமாவளவன் குறித்து பேசியிருந்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு எதிராக விசிகாவினர் கடும் எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். ராசாவின் பேச்சை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட விசிகாவினர் சமீபத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றனர். பின்னர் திடீரென்று அந்த தீர்மானத்தை திரும்ப பெறுவதாக விசிகாவினர் அறிவித்தனர். ஆனால் அதே சமயம் ராசாவை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் பேசிய கட்சியின் குன்னம் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பானந்தம், திமுக எம்பி ராசா தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் எங்கள் கட்சி தலைவர் திருமாவளவனை சாதி தலைவர் என சித்தரிப்பதுடன் தன்னை மிகப்பெரிய அறிவாளி போலவும் காட்டிக்கொள்கிறார். எங்கள் தலைவர் தான் நாடாளுமன்றத்தில் பேசி 27% ஓபிசி இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர். எங்கள் தலைவர் அனைத்து சமுதாயத்தினருக்கும் மதிக்கக்கூடியவராக உள்ளார். அவர் மீது ராசா தொடர்ந்து சாதி முத்திரை குத்துவது அவர் RSS கைகூலியோ என்ற அச்சமும் உள்ளது. திமுக கூட்டணியை உடைக்கவும் தன்னை பட்டியலின தலைவர் போல காட்டிக்கொள்ளவும் ராசா இது போல பேசி வருகிறார். தமிழகத்தில் சனாதன சக்திகளும் ஜாதி வெறி கும்பலும் திமுக அரசை அகற்ற வேண்டும் என கொக்கரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ராசாவின் இது போன்ற பேச்சு வருந்தத்தக்கதாக உள்ளது. கூட்டணி தர்மத்தை மீறுவதாக உள்ளது. எனவே இது போன்று பேசிய ராசாவை கட்சி பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பானந்தம் பேசினார்.